ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டேக் கிரியேட் வித் தமிழா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 வீடியோ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ 1-2 கேஜெட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வச்ச காசில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போயா MM1ஓட மைக் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொரில்லா ட்ரைபாடாக இருக்கட்டும், க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எக்ஸட்ரா நிறைய பொருள் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்திங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கேஜெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரீம் ஸ்னாப் கேமரா அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட தான் பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நம்ம Sav Smart Tech சேனலில் வரும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு இன்னும் வாய்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம 3 மாதமாக வீடியோஸே போட முடியலை. ஸோ இதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1 வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வண்டி டோட்டலாக பிரித்து எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், கிட்டு அன்பாக்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டியை டோட்டலாக வெல்ட் அடிக்க போகிறோம். ஸோ வெல்ட் அடித்து முடிச்சுட்டு எல்லா ஃபிட்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டோட்டலாக வண்டி ரெடி பண்ணி ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட ஃப்ரேம் ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பேட்டரி அதில் உட்கார வைக்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அளவு எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெல்டு அடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெல்டு அடிச்சுக்கிறோம். ஸோ உங்கள் பேட்டரி என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு எடுத்து ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கோங்க. வெல்ட் அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸோ இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லணும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறப்போ வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோஸ் நான் டைம் இருந்தப்போ எடுத்தது தான் இது. ஸோ வெல்ட் அடித்து முடிச்சக்கப்புறம் எல்லா வீடியோ காமிக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வெல்ட் அடிக்கிறப்போ நான் டைம் கிடச்சப்போ எடுத்த வீடியோஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா ஃபிட்டிங்கும் பேசிக்காக மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட அந்த ஸ்விங் ஆர்ம் பார்த்திங்கன்னா நம்ம பைக்லேருந்து எடுத்துருப்போம். ஸோ போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்விங் ஆர்ம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெல்ட் அடித்து வச்சுருக்கோம். அந்த ஸ்விங் ஆர்ம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டை மாதிரி அதில் வச்சுருந்தோம். ஸோ ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா அதில் வெல்ட் அடிச்சிருந்தோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு மாட்டுற ஒரு பைப்பு இருந்துச்சு. ஸோ அந்த பைப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஷாஃப்ட் விடுறதுக்காண்டி அந்த பைப் தான் கரெக்டாக அதில் வெல்ட் அடிச்சிருந்தோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்மளாக தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அதில் உள்ளது இல்லை. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டிஸ்பிளே தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அதில் நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ பழைய டிஸ்பிளே எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகாமல் இருக்கிறக்காண்டி டேப்லாம் வச்சு ஒட்டியாச்சு. ஸோ கிளியராக நீங்கள் தான் டேப் வச்சு ஒட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகாது. ஸோ சாவி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு புஷ் மாதிரி வச்சுருப்பேன். அந்த புஷ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாவி அதில் வண்டியிலே இருக்க சாவி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பழைய டிஸ்பிளே. ஸோ இதில் உள்ள டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 12 வோல்ட் கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டை வந்து இன்புட்டாக வாங்கி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 வோல்ட்டாக வந்து கொடுக்கும். ஸோ ரெட் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக வந்து நமக்கு 48 வோல்ட்டாக கொடுக்கணும். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக் வந்து அவுட்புட் 12 வோல்ட்டாக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கண்ட்ரோலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 60 வோல்ட் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 48 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 800 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸ்க்குள்ளே மட்டும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 ஆம்ஸ் கண்ட்ரோலர் தான். இந்த 48 வோல்ட் கண்ட்ரோலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் இருக்க ரெட் அண்ட் பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு வருது. ஸோ இந்த 3 ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வருது. க்ரீன், ப்ளூ, எல்லோ 3 ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து வரும். ரெட் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி 48 வோல்ட்டுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 ஒயர் வந்து ஒரு கிளிப்பில் வரும். ஸோ அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டரோட சென்சார் ஒயர் வந்து வரும். ஸோ ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக், ரெட் இந்த மாதிரி 5 கலர் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சென்சார் ஒயர். இதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரிமோட் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை தொட்டால் வந்து அலாம் அடிக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து லாக் ஆயிரும். ஸோ ரிமோட் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதோட கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரெட் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஒயர் உள்ள கிளிப்பும் ஒன்று இருக்கும். ஸோ 2 ஒயர் உள்ள கிளிப்பும் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் இதுக்குள்ள கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்க 3 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டலுக்கு வருது. ஸோ ஆக்சிலேட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீன், பிளாக் இந்த 3 கலர்லேயே வரும். ஸோ வேறு கலர்லேயே வந்து வரும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்ட் பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கட் ஆஃப் சுவிட்சுன்னு வந்து சொல்கிறது. ஸோ பிரேக் பிடிச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆயிரும். அதுக்குள்ளே ஒயர் தான் இது. ஸோ ஒவ்வொரு ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி மாறி வந்து வரும். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஒயர் 3 ஸ்பீட் ஒயர். ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் வந்து வரும். ஸோ கலர் மாறி மாறி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மோடு இருக்கும் த்ராட்டலில். அந்த ஸ்பீட் குள்ளே ஒயர் தான் இது. ஸோ 3 ஸ்பீடு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு அதுக்குள்ளே ஒயரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்குள்ளே கிளிப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதான் இது. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீக்குள்ளே ஒயர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வரும். ஸோ ஒயரும் மாறி மாறி வரும். கிளிப்பும் மாறி மாறி கூட வரலாம். இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ எப்படின்னா நீங்கள் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலோட ஒரு சில மோட்ரு வந்து சிங்க் ஆகாது. ஸோ அப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ஃபார்வர்டாக ரிவர்ஸாக கூட மாற்றி போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வண்டியோட ஒயரிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நிறையா ஒயர் இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் தலைவலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து இல்லவே இல்லை. நான் வந்து அப்படி வந்து வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ப்ராப்பராக வந்து இழுத்து டேக் வந்து அடிக்கணும். டோட்டலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறங்கானி வந்து காமிச்சிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து எடுத்தாச்சு. இண்டிகேட்டர், ஹெட்லைட்டு, ஹார்ன் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் இந்த இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி சார்ஜிங் அந்த கிளிப்பு வந்து வச்சுருக்கோம். ஸோ சாவி ஆன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் போடுற கிளிப் வந்து ஓப்பன் ஆனோடனே நமக்கு சார்ஜிங் இது வந்து காமிச்சிடும். அவ்வளோதான் இது. ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் உள்ள கீயை வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணிடலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட 56லேருந்து 57 கிலோமீட்டர் வரையும் வருது. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 63க்கு மேலே வந்து வருது. ஸோ 63, 64 அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து வருது. ஸோ ஸ்பீடும் ஓரளவு நார்மலாகவே இருக்குது. மைலேஜும் ஓகே தான். ஸோ நாங்கள் போட்டிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 24 AH பேட்டரி வந்து போட்டிருக்கோம். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ வண்டி வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ பேட்டரி வண்டி எப்போவுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம யூசேஜை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம மொபைல் யூஸிங் மாதிரியே தான். எப்படி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோமோ லிமிட்டாக சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணியில் படாமல் இருக்கட்டும், இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து முடிஞ்சு. இன்னும் ஒரு டிஸ்பிளேயோட உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டை வந்து காமிக்கிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் பெட்ரோல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் அந்த பாயிண்ட் வந்து காமிச்சிடும். ஸோ ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கீயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து ஓகே தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா பைக் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு.
இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 வரையும் தான் வந்து ஸ்பீடு வந்து காமிக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 45 வரையும் தான் காமிக்கும். அதுக்கு மேலே வந்து காமிக்காது. ஏன்னா இந்த டிஸ்பிளேயே வந்து அப்படி தான். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண அந்த ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 64 வரையும் போணுச்சு ஸ்பீடுமே. மற்ற இன்னொரு வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்துலேயே வந்து டெஸ்ட் பண்ணோம். அந்த ஸ்பீடாமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 64 தான் வந்து போணுச்சு. ஸோ ஸ்பீடு ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் வந்து காமிக்கும். நாங்கள் வந்து இந்த சார்ஜர் இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி தான் வந்து இந்த டிஸ்பிளே வந்து கேட்டிருந்தோம். ஸோ மற்றபடி ஸ்பீடு வந்து கரெக்டாக வந்து காமிக்காது. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ பேட்டரி செல்சியஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து நீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம டெலிவரி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ வண்டியை வந்து நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ண வேண்டியதாக போன வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். அந்த ஸ்கூட்டி மாதிரியே தான் இதுவும். ஸோ இந்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் நான் ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக வரும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிறது இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.